இப்போ ஜிம்ல நிறைய பேர் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அது வந்துமா நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா ஜிம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது மக்கள் வந்து செய்யக்கூடாது. ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செஞ்சு இறந்தவங்க எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பட்சத்தில் அவங்களால நல்லா ஆக்ட் கூட பண்ண முடியும், நார்மல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்க முடியும், அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் நல்லா இருக்கலாம், அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனில் நல்ல திருப்திகரமான தாம்பத்தியம் அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த விந்து எடுத்து செக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பழமை என்றைக்குமே மாறாமல் அதே மாதிரி பண்ணிட்டு வரும். அதுக்கும் மேலே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னம்மா, இது ரொம்ப நாள் மெடிசன்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்ச மெடிசன்ஸாக இருந்தாலும் எங்கள் சிஸ்டமில் இப்போ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஆண்மைக்குறைக்கு வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஃப்ரோடைசிக் அப்படிம்பாங்க. அஃப்ரோடைசிக்னா என்னென்னா ஆரம்பத்தில் காம உணர்வை அதிகப்படுத்தும். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கூட பார்த்திங்கன்னா அஃப்ரோடைசிக். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா அடிக்கிறது, இந்த மாதிரி பசங்க இந்த கொக்கைனை இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறவங்க நிறைய செக்ஷுவல் இன்டெலிஜென்ட் இருக்கும். அதுவும் ஒரு சிலர் நம்ம வந்து அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நிறைய வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் இந்த ரேப் வீடியோஸ்லாம், இந்த மாதிரி இந்த பொண்ணு அங்கே ரேப் பண்ணப்பட்டுச்சு, இந்த பொண்ணு இங்கே ரேப் பண்ணப்பட்டுச்சு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவனுங்க சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அன் அஃப்ரோடைசிக். இது வந்து எடுக்கக்கூடாது. இருந்தாலும் இப்போ ஆல்கோஹால் கண்டினியூஸாக எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரே முட்டை வித்ட்ரா பண்ணுறோம், ஒரே முட்டை நீ ஆல்கோஹாலை விட்டுடு அப்படின்னா வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னே உங்களுக்கு சிலது வரும்மா. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் விடவும் கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விடணும். இப்போ சப்ஸ்டன்சஸாக இருக்குது, இப்போ கொக்கைனு இந்த மாதிரி கஞ்சா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சென்டர்ஸ் இருக்குல்லம்மா, டிஎடிக்ஷன் சென்டர்ஸ், அங்கே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விடுறாங்க அப்படின்போது நல்லதுமா. ஆரம்பத்தில் அஃப்ரோடைசிக், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் நாலேஜ், அதாவது செக்ஷுவல் தாட்ஸ் அப்படின்றது, அவங்களுக்கு செக்ஷுவல் நாலேஜ் நிறைய இருக்கும், செக்ஷுவல் தாட்ஸ் அப்படின்றதே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படிம்பாங்க, அந்த காம உணர்வே இல்லாமல் போயிடும். அப்படியே உணர்வு இருக்குது அப்படின்னாலும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா செயல்பட முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஆரம்பத்தில் அதிகப்படுத்தி விடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஜீரோ ஆக்கிடும். ஸோ எடுக்கக்கூடாது. ஓகே மேம். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பிபி சுகர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க ரெகுலராக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது மூலியமா வந்து ஆண்மை குறைவுக்கான ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இல்லை அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? பிபி சுகர்னால வர்றதில்ல, பிபி சுகருக்கு மருந்து எடுக்காமல் இருந்தால் இல்லை, பிபி கூட செகண்டரி தாம்மா, ஓகேங்களா. இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் மருந்து சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை வரும்னு சிலர் மருந்தே சாப்பிட மாட்டாங்க. மருந்து சாப்பிட்லனா இவ்வளோ பிரச்சனை வரும், மருந்து சாப்பிட்டா இவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ நீ என்ன பண்ணும், இவ்வளோ பிரச்சனை வச்சுக்க போறியா, இவ்வளோ பிரச்சனை வச்சுக்க போறியா, நான் ரொம்ப புத்திசாலி, நான் மருந்தே சாப்பிட மாட்டேன், இவ்வளோ பிரச்சனை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இப்போ நாங்கள் ஆயுஷ் டாக்டர்ஸ் மாடர்ன் சிஸ்டம் மெடிசனை குறை சொல்லக்கூடாது, ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, மேடம் அது வந்து இங்கிலீஷ் மருந்து மேடம், அது சாப்பிட்டா அதில் ரசாயனம் ஜாஸ்தி இருக்கு மேடம், உடம்பு கெட்டுரும், அதனால நான் சாப்பிடவே இல்லை. எவ்வளோ நாளாக சாப்பிடல, 3 வருஷமாக சாப்பிடல. 3 வருஷமாக நீ சாப்பிட்டு இருந்தா உன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோட்டு தான் கெட்டிருக்கும், சாப்பிடாம இருந்ததுனால உன் உடம்பு இவ்வளோ கெட்டுச்சு அப்படிம்ப. என்ன மேடம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மாற்றி சொல்கிறீங்க. அம்மா இன்னொரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் சிஸ்டம் டாக்டர், நாங்கள் ஆயுஷ் டாக்டர், நாங்கள் அவங்கள குறை சொல்லியே தான் வாழணும் அப்படின்றது இல்லை, அவங்க எங்களை குறை சொல்லியே தான் வாழணும் அப்படின்றது இல்லை. இது ஜென்மமாக நடந்துட்டு இருக்க போராட்டம், ஓகேங்களா. மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கு ஆயுஷ் டாக்டர்ஸை பிடிக்காது, ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கு மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸை பிடிக்காது. நாங்கள்லாம் எங்களோட பர்பஸ் என்னம்மா, சஃபரிங் ஹியூமனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். நான் உன் கூட போட்டி போட்டு நீ என் கூட போட்டி போட்டு என்ன பண்ண போகிறேன், என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ செய், அவ்வளோதான். புரியுதாம்மா. ஸோ உண்மை என்ன அப்படின்னா, எந்த சிஸ்டம் மெடிசனாலும் எண்ணி எடு. நான் ஹோமியோ டாக்டர் அப்படின்றதுனால உலகத்துலேயே இருக்கிறதுலேயே ஹோமியோ தாங்க எக்ஸலண்ட் மெடிசன் அப்படி சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஒரு சிஸ்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோ அப்படின்னா சில நோய்கள், பலவிதமான நோய்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ இன்கேஸ் எமர்ஜென்சி, சர்ஜரி, ஆக்சிடென்ட், நாங்கள் வந்து மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் கிட்ட போய் தான் ஆகணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்யூரபிள் டிஸார்டர், எங்கே வந்து அலோபதியில் ஸ்கோப் இல்லையோ அவங்க எங்களை தேடி வந்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா சிஸ்டமுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது இருக்குது. அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து எடுக்காத, அந்த மருந்து எடுக்காத, இந்த மருந்து எடுக்காதன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு மருந்து கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்கலனா என்ன ஆகும், முதல்ல டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வரும். சாலிடாக டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸார்டர், ஆல்மோஸ்ட் எல்லா உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது. இப்போ பிபி எடுக்கிறீங்க அப்படின்னா
பிபி அதிகமாகுது அப்படின்னும் போது ஹெமிபாரசிஸ், ஹெமிப்ளீஜியா, கை கால் விழுந்துடுறது, கை மட்டும் சழலிருந்து போயிடுறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் டயபிட்டிஸ், செகண்ட் பிபி அப்படின்னு சொல்லலாமா. அதே மாதிரி இப்போ ஜிம்ல நிறைய பேர் வந்து ஹெவியா ஒர்க் அவுட் பண்றாங்க இல்லையா, இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அது வந்துமா நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா ஜிம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஒரு கோச் அப்படின்றது வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது இருக்குது. ஐயோ ஜிம்மெல்லாம் போகாதீங்கப்பா, இதெல்லாம் வம்புப்பா, கோச்சுக்கெலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்குமா எனக்கு முழுசும் நான் மெடிக்கலை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மெடிசனை வந்து மொத்தமாக கரைச்சி குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓரளவுக்கு இது செஞ்சால் இந்த இம்பேக்ட் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ பல ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒழுங்காக தான் கைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது மக்கள் வந்து செய்யக்கூடாது. ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செஞ்சு இறந்தவங்க எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, ஓகேங்களா? அதனால ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் அது வந்து செய்யக்கூடாது. செய்யறது அப்படின்றது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1 மடங்கு சொன்னால் இவங்க 2 மடங்காக செய்வாங்க. அந்த ஒரு நாலேஜ் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுமா. ஓகே மேம். ஆண்மை குறைவும் அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைம்மா, ஆண்மை குறைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ண முடியாது. அதில் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் 2மே இருக்குது. இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ஆண் மலட்டுத்தன்மை. ஆண் மலட்டுத்தன்மைக்கு நிறைய காரணம் இருக்குது. விந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஆக்ட் பண்ண முடியாது, பட் செமன் வந்து நல்லா கூட இருக்கலாம், ஓகேங்களா? அவங்க பொதுவாக ஆண்மை குறைவு இருக்கவங்க யாருமே குழந்தை பெற்றுக்க முடியாது. நாட் லைக் தட். இது ஒரு தனி ஃபீல்டு, இது ஒரு தனி ஃபீல்டு அப்படின்லாம். அப்போ ஆண்மை குறைவு இருக்குது, ஆனால் விந்து எடுத்து நம்ம செக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நார்மோசூஸ்பெர்மியா அப்படிம்பாங்க. அதில் இருக்க விந்தணுக்களோட குவான்டிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆக்ட் பண்ண முடியல. ஆக்ட் பண்ண முடியாததுக்கு எத்தனையோ காரணம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பட்சத்தில் அவங்களால நல்லா ஆக்ட் கூட பண்ண முடியும். நார்மல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்க முடியும். உங்களுக்கு வந்து எரெக்ஷன் நல்லா இருக்கலாம். அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனில் நல்ல திருப்திகரமான தாம்பத்தியம் அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த விந்து எடுத்து செக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக விந்தில் வந்து பாருங்கம்மா, அந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து 2 மண்டை, இந்த தலை 2ஆக இருக்கும். டபுள் ஹெட்டட் ஸ்பெர்ம்ஸ் அப்படிம்பாங்க. ஊசி மண்டை குட்டியூண்டு ஸ்பெர்ம்ஸாக இருக்கும். பெரிய மண்டை இருக்கும், தலை பெருசாக இருக்கிறது. அதே மாதிரி பெரிய வயிறு, குட்டியூண்டு வால், நார்மல் சைஸ் இல்லாமல் குட்டியூண்டு வால். இல்லைனா விந்தணுக்கள் இருக்கோ அதுவே பாதி செத்தும் சாகாமல் இருக்கும். அதில் ஸ்லக்கிஷ் ஸ்பெர்ம்ஸ் அப்படிம்பாங்க. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் டெர்மினாலஜியில் அஸ்தினோசூஸ்பெர்மியா, டெரட்டோஸ்பெர்மியா, அஸ்தினோடெரட்டோசூஸ்பெர்மியா அப்படின்ற மாதிரி பல விதமாக சொல்லுவோம். இதெல்லாம் அந்த விந்தணுக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆக்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி கவுண்ட்டும் 0 கவுண்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் நார்மல்சி பண்ணி மெடிசனில் கொண்டு வந்துடலாமா? அடுத்து உங்களோட கேள்வி அதுதான் இருக்கும் இல்லையா? தாராளமாக முடியும். எப்படி அப்படின்னாமா, இப்போ எனக்கு மற்ற சிஸ்டமை பற்றி தெரியாது, ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணாம். நான் பீங் அ ஹோமியோபதிக் டாக்டர், ஹோமியோபதியில் இதுக்கு எக்ஸலண்ட்டான மெடிகேஷன்ஸ் இருக்கதாம்மா செய்து. இது நாங்கள் 18 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 18 இயரே முடிய போதுன்னு வச்சுக்கோங்களேன். 18 இயர்ஸாக நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குறோம். நிறைய டயட்ரி மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், கூட ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மிராக்குலஸான ரெமெடிஸ் இருக்குது. இது மூலிமா நார்மல்சி கொண்டு வந்துட முடியுமா? எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் ஹோமியோபதி. வேர் த ஸ்கோப் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் என்ஸ், தேர் த ஸ்கோப் ஆஃப் ஹோமியோபதி பிகின்ஸ். இப்போ அடுத்து நீ கேட்கக்கூடாது, அப்போ வேர் த ஸ்கோப் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் பிகின்ஸ், தேர்ஸ் நோ த ஸ்கோப் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது அங்கேயும் எங்களோட ஸ்கோப் இருக்க தான் செய்யுது, இங்கேயும் எங்களோட ஸ்கோப் இருக்க தான் செய்யுது. அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இல்லைம்மா. நேற்றைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு 0 ஆகுது. எங்களுது 250 வருஷம் 300 வருஷமாக இருக்க கண்டுபிடிப்பு இன்னும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 300, இது நிறைய பேர்னா எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் 300 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மருந்தே வச்சு நீ இவங்களாம் ஓட்டின்னு இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மருந்தே வச்சு நீ இப்படிலாம் ஓட்டின்னு இருக்காங்க. 1000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்களோ 300 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்களோ, நேற்று ஒரு ஊசி கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஐயோ இந்த ஊசி போடாதீங்க, அந்த ஊசினால இந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருது நாங்கள் சொல்லலையே. பழமை என்றைக்குமே மாறாமல் அதே மாதிரி பண்ணிட்டு வரோம். அதுக்கும் மேலே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாம்மா, இது ரொம்ப நாள் மெடிசன்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்ச மெடிசன்ஸாக இருந்தாலும் எங்கள் சிஸ்டம்லாம் இப்போ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன நோய் வரும் அதுக்கும் ஹோமியோபதியில் வைத்தியம்ன்றது இருக்குது. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம். இது வந்து ஹோமியோபதி அப்படின்றது கினியா பிக்கில், எலியில் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண, லோயர் அனிமல்ஸ் மங்கியில் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண மெடிசன்ஸ் கிடையாது. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆரோக்கியமான ஒரு மனுஷங்களில் ப்ரூவ் பண்ண மருந்து. 8661 மருந்து இருக்குது ஹோமியோபதியில். அது 6900 மருந்துக்கு மேலே ஹியூமன் பீயிங்ஸில் ப்ரூவ் பண்ணுது. வேறு எந்த சிஸ்டம்லையும் இவ்வளோ மெடிசன்ஸ் கிடையாது, ஹோமியோபதியில் இருக்குது.
எனக்கு சித்தா பற்றி ஆயுர்வேதா பற்றி தெரியாது, பட் எங்கள் சிஸ்டமில் இருக்குது. இப்போ ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கவங்க வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் மேம் ரெக்கவரி ஆக டைம் எடுத்துக்கும்? இது வந்து யூஸ்வலாக எங்களுக்கு எல்லாமே 6 to 7 months, மிஞ்சி போனால் 8 months. நிறைய பேரோட டவுட் என்னன்னா, இப்போ நான் இங்கிலீஷ் மெடிசன்னா எனக்கு வந்து உடனே ரிசல்ட்ஸ் கிடைச்சிருது. பட் நான் இப்போ ஹோமியோபதியோ இல்லை இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது அது லாங் டேர்ம் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் யாருமா சொன்னா? இவங்களா ஏற்படுத்திக்கணும் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அ மித், இட்ஸ் நாட் ட்ரூ. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கென்ட்னு ஒரு ஸ்டால்வார்ட், அவர் வந்து பொதுவாகவே ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா அந்த காலத்தில் மாடர்ன் சிஸ்டம் படித்த டாக்டர்ஸ். மாடர்ன் சிஸ்டம் படிச்சாங்க, இப்போ தான் எம்பிபிஎஸ்னு இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்ச டாக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்லேயே எங்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது, குறையே இல்லாத ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ அதில் கென்ட்னு ஒரு டாக்டர் அவர் வந்து சொல்லியிருப்பார், ஹோமியோபதி இஸ் ஃபாஸ்டர் தென் த ஃபாஸ்டஸ்ட் அலோபதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அலோபதினு அவர் சொல்கிறது இப்போ இருக்க மாடர்ன் சிஸ்டம், க்ரீக் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ அவங்க அலோபதி ஹோமியோபதி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, தீபாவளின்னு சொல்ல. அப்போ நிறைய பேர் அப்படி ஒரு தப்பாக நினச்சிக்கிறாங்க. இன்னும் சில கருத்தும் இருக்குது ஹோமியோபதியை பற்றி. ஹோமியோபதி சாப்பிட்டா இருக்கிறதெல்லாம் அப்படியே விசிறி தள்ளிடும், அதுக்கப்புறம் அடக்கும். இருக்கிறதெல்லாம் விசிறி தள்ளிட்டா டாக்டர் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இல்லையா? அதான உண்மை. உனக்கு ஒரு ஜுரம்னு என்கிட்ட வர, நான் ஒரு மாத்திரை கொடுத்து உனக்கு பயங்கர ஜுரம் அடிக்க வச்சா நான் என்ன பண்ண முடியும்? கிளினிக்கை மூட்டு வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் மித் அபவுட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் ஃபேக்ட், ஜஸ்ட் அ ஃபேலசி. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.